1965 இந்தியா பாகிஸ்தான் யுத்தம், இந்தியாவின் அதிரடி ஆட்டம், வெறியாட்டம், இதெல்லாம் பாகம் 4 வரை பார்த்துட்டோம். பாகம் 5 எப்போது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆனா பாகம் 5ல நம்ம பார்க்க வேண்டியது எப்படி நம்ம இராணுவப்படை, குறிப்பா விமானப்படை பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் அவங்களுடைய விமான பேசஸ், அவங்களுடைய விமானம் இது எல்லாமே தரைமட்டமாக்கியது அப்படிங்கிற வீர வரலாறு தான். சாதாரணமா இதை செய்ய முடியுமா? அவங்களுடைய மிக முக்கியமான ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருந்திருக்கும். நம்மகிட்ட இருக்கிற விமானங்களை வச்சு போன பதிவில் நம்ம பார்த்தோம், கொசு ரக விமானங்களை வைத்து நம்ம அவங்களுடைய சபேர் ரக விமானங்களை தாக்கினோம் என்று. ஆனால் இந்த தடவை அதுக்கும் முந்தைய, அதாவது மிஸ்டேர் ரக விமானங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சுலாம் பெரிய விதமான ராட்சத தாக்குதலை இந்தியா செய்தது. எப்படின்னு பார்த்துடலாமா? இது 1965 ஆபரேஷன்ஸ் பாகம் 5. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1965 இந்த போர் தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறத பாகிஸ்தான் தொடங்கிட்டாங்க. 2ஆம் தேதி வரை இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. 3ஆம் தேதியிலிருந்து நம்ம திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். 3ஆம் தேதி மறுபடியும் நாட் ரக விமானத்தை வைத்து பாட் அப்படின்னு சொல்ற பதானியா அப்படிங்கிற ஒரு வீரர் மறுபடியும் சபேர் ரக விமானத்தை அடித்து தூக்குகிறார். ஸோ சபேர் ஸ்லேயர்ஸ்ல 2வது விக்கெட் காலி. 18ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியும் மீண்டும் சபேர் ரக விமானம் என்பது சாதாரண விமானத்தால் தாக்கி அழிக்கப்படுகிறது. இப்படி 3-4 இந்த தேதிகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு எப்போதுமே ஒரு நெகட்டிவான செய்தி மட்டுமே போயிட்டு இருக்கு. இப்படியே விட்டா சரி வராதரா, இவனுங்களை எப்படியாவது அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஏர்பேஸ் இல்லாட்டி நம்முடைய விமான தளத்தை ஒட்டுமொத்தமாக காலி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள் பாகிஸ்தானிய இராணுவப்படை வீரர்கள். இந்த நேரத்தில் இந்தியா ஆபரேஷன் ரிடிலுக்கு தயாராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அவங்களுடைய வார் பிளான் 6 அப்படிங்கிறத அறிமுகம் செய்கிறார்கள். வார் பிளான் 6 இவங்க இந்தியா ஒஃபென்சிவாக மாறிடுச்சு. இந்தியா ஒஃபென்சிவாக மாறிடுச்சுன்னா நம்மளால் தடுக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்கிற விமான தளம், குறிப்பாக 4 விமான தளங்கள், 3 ரேடார் ஸ்டேஷனை அழிக்க வேண்டும். இந்த 4 விமான தளங்களில் பத்தன்கோட், ஹல்வாரா, அடம்பூர், ஜம்நகர் இப்படிங்கிற 4 விமான தளங்களும், அதே மாதிரி அம்ரிட்சர், ஃபெரோஸ்பர், போர்பந்தர் இப்படிங்கிற 3 இடத்தில் இருக்கக்கூடிய ரடார் ஸ்டேஷனையும் அழிக்க வேண்டும். இதுல பத்தன்கோட் அப்படின்னு சொல்ற இடம், அந்த இடத்துல இருந்து தான் மிகப்பெரிய அளவில் நம்முடைய தாக்குதலை நாம் நடத்தினோம். பாகம் 3-4 இதை நாம் பார்த்தோம். ஸோ இந்த பத்தன்கோட் அப்படிங்கிற இடத்துக்கு அதே மாதிரி அவங்க சபேர் ரக விமானத்தை அனுப்புகிறார்கள். மீதம் இருக்கும் 3 விமான தளத்தையும் அழிப்பதற்காக 2-3 சபேர் ரக விமானங்கள் நம்ம இந்தியா பக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி வருவது எல்லாமே இந்தியாவுக்கு தெரியல. நம்ம முதலே பார்த்தோம், நம்முடைய உளவு அமைப்பு இந்த ஒரு போர்க்காலத்தில் ரொம்பவே ஆக்டிவா இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பத்தன்கோட் அப்படிங்கிற விமான தளத்திற்கும் அதே மாதிரி மீதம் இருக்கும் விமான தளத்திற்கும் சேர்த்து ஜான்பஸ் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருக்கிற மிக முக்கியமான ஆயுப் கான் எல்லாருமே ஒரு நபரை கூப்பிட்டு விடுறாங்க. அவர் தான் ராஃபிக் அப்படிங்கிறவர். இந்த ராஃபிக் அப்படிங்கிறவர் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நம்முடைய வாம்பயர் ரக விமானத்தை சுட்டி வீழ்த்தினார் பார்த்தீங்களா. அதாவது இந்த யுத்தத்தில் முதலாக ஒரு விமானத்தை தாக்கி அழித்தவர் இந்த ராஃபிக் அவர்கள் தான். ஸோ ராஃபிக் அவர்களை கூப்பிட்டு, நீ மீதம் இருக்கும் 3 விமான தளங்கள் இருக்கு பத்தியா, அதற்கான ஒரு கட்டளையை பிறப்பி நாங்க என்ன செஞ்சிடறோம், இன்னொரு நபரை வச்சு பத்தன்கோட்டை காலி பண்ணிடுறோம். உன்னுடைய விமானம் அதே மாதிரி நீ செல்லும் பாதை அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமா விசிபிளா எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுக்கப்படுகிறது. ரஃபீக் அவர்களுக்கு முதல் வெற்றி அவருடைய மனதில். அதே மாதிரி அவருடைய லீட் அப்படின்னு சொல்லும்போது மீதம் இருக்கும் ராணுவ வீரர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய நம்பிக்கையுடன் இந்த ஆபரேஷன் ஜான்பாஸ் அப்படிங்கிறத தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ரஃபீக் அவர்கள் இந்த ஹல்வாரா அப்படிங்கிற இடத்துக்கு கரெக்டா 5 மணிக்கு, செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு வந்தடைந்து விட்டார். இவருக்கு பின்னாடி 2 சஃபேர் ரக விமானங்கள் இருக்கு. ஒரு விங்மேன், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்ற 2 விமானங்கள் இருக்கு. நேவிகேஷன் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ரஃபீக் அவர்கள் என்ன செய்யறாரு, கொஞ்சம் முன்னாடி போறார். அப்படி முன்னாடி போகும்போது ஜாம்போ அப்படிங்கிற வேறொரு குரூப்ல இருந்து இவருக்கு ஒரு கால் வருது. ரஃபீக் அவர்களுக்கு கால் வருது. ஜாம்போ குரூப்ல யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதன்கோட்டை அழிக்கக்கூடிய வீரர்கள் இருந்தாங்க. ஜாம்போ இங்க ரிப்போர்ட் பண்றாங்க, பதன்கோட்டை அழித்து விட்டோம், நீங்க உங்களுடைய வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பதன்கோட்ல இவங்களுடைய விமானம் கரெக்டா அவங்களுடைய இலக்கை தாக்கி அழித்தது. இதன் காரணமாக பல விமானங்களை இந்திய விமானப்படை இழந்தது. இந்த ஒரு செய்தி பாகிஸ்தானுக்கு எப்போது தெரிந்ததோ அதற்கு முன்பாகவே இந்தியாவுக்கும் தெரிந்து விட்டது. மீதம் இருக்கும் 3 விமான தளங்களும் அலர்ட் செய்யப்படுகிறது. நிச்சயமா இந்த இடத்துக்கும் யார் வருவாங்க, பாகிஸ்தானிய விமான
விமானம் வரும் அப்படிங்கிறது இப்போ இந்தியர்களுக்கும் இல்லாட்டி பாகிஸ்தானியர்களுக்கும் ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிந்துவிட்டது. ஸோ இந்த ஜாம்போ ரிப்போர்ட் கிடைச்ச உடனே ரஃபீக் அவர்கள் அவருடைய ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கிருந்து 2 ஹாக்கர் ஹண்டர் விமானங்கள் இவர்களை பார்த்து வருகிறது. ஹாக்கர் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த விமானம் தான் சப்பேர் விமானத்துக்கு நேர் எதிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த விமானத்தை பார்த்து தான் பாகிஸ்தான் ராணுவம் பயந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ இந்திய விமானப்படைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இவங்க கிட்ட ஏர் டு ஏர் மிசைல் இல்ல. இந்த விமானத்திலிருந்து நேரடியாக அந்த விமானத்தை அழிப்பதற்கான ஏர் டு ஏர் மிசைல் இல்ல. கிரே ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஃபார்மேஷன்லாம் செஞ்சு அதம்பூர் பகுதியில், அதாவது பாகிஸ்தான் எய்ம் பண்ண இன்னொரு விமானம் தளம் தான் அதம்பூர் பகுதி. அந்த பகுதியில் இருக்கிற பாகிஸ்தானியுடைய அந்த விமானத்தை எல்லாமே திருப்பி அனுப்பிட்டாங்க இந்தியாவினுடைய விமானப்படை. இப்போ ஹல்வாரா பகுதியில் ரஃபீக் அவர்கள் அவருடைய 2 விமானிகள் எதிராக 2 இந்திய விமானம். அந்த விமானத்தை ஓட்டக்கூடிய நபர்கள், ஒரு நபர் காந்தி, இன்னொரு நபர் பிங்களே அவர்கள் தான். இதுல பிங்களே அவர்களுடைய விமானத்தை சரியா அவங்க எய்ம் பண்ணி அழிக்கிறாங்க. அந்த பிங்களே அப்படிங்கிற விமானம் கீழே விழும்போது அந்த விமானத்தையும் அழித்து விட வேண்டும், கீழே விழக்கூடிய விமானத்தையும் சுட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஃபீக் அவர்களுடைய அந்த உத்தரவு பறக்கிறது. இதன் காரணமாக 2 விமானங்கள், பாகிஸ்தானிய விமானங்கள் பிங்களே அவர்களுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்துகிறார்கள். இந்த பக்கம் காந்தி அவர்களுடைய விமானம், இந்த விமானத்தை, அதாவது பாகிஸ்தானுடைய முன்னாடியும் பாகிஸ்தானுடைய வேறொரு விமானம் பின்னாடியும் வந்து காந்தியினுடைய விமானம் என்பது தாக்கப்படுகிறது. காந்தி அவர்களுடைய விமானம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துட்டு இருக்கு. நல்ல நேரத்துக்கு காந்தி அவர்கள் அவருடைய எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக தப்பித்து விடுகிறார். ஆனா இந்த 2 வீரர்கள், பிங்காலே மற்றும் காந்தி அவர்கள், இந்த 2 நபர்களும் நாங்க எக்ஸிட் ஆகிறோம், நீங்க நம்ம நாட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு மெசேஜ் 2 வீரர்களுக்கு செல்கிறது. அந்த 2 வீரர்கள் தான் ரத்தோர் மற்றும் நெப். ரத்தோர் என்ன தெரியுமா சொல்றாரு, நாம 2 பேரும் கிளம்புவோம். அவங்க 2 பேர்ட்ட இருக்கிறதும் ஹாண்டர் ரக விமானங்கள் தான். ஸோ இந்த விமானங்கள் கிளம்புகிறது. ரத்தோர் அவர்கள் சொல்றாங்க, நம்ம நண்பனை, நம்ம ராணுவ வீரனை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கீழே வீழ்த்தி விட்டார்கள். எப்படியாவது அவர்களை வீழ்த்த வேண்டும். அவங்க கிட்ட வேணா நவீன ரக ஆயுதங்கள் இருக்கலாம், நம்மகிட்ட தைரியம் இருக்கு, நான் முதல்ல போய் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரத்தோர் அவர்கள் நேரா ரஃபீக் பக்கம் போகிறார். ரஃபீக் உண்மையிலேயே நல்ல ஒரு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம். இவரை வீழ்த்துவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ரத்தோர் என்ன செய்யறாரு தெரியுமா, அவர் முன்னாடி வர்ற மாதிரியே வந்து மறுபடியும் அந்த ஃப்ளைட்டை எப்படி எந்தெந்த டைரக்ஷனை திருப்பினா அவருக்கு பின்னாடி வர முடியுமோ அதே லெவலில் டைரக்ஷனை திருப்பி அவருடைய ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணி இந்த ரத்தோர் அப்படிங்கிறவர் ரஃபீக் விமானத்திற்கு பின்னாடி வருகிறார். இவர்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை பயன்படுத்தி ரத்தோர் அவர்கள் ரஃபீக்கினுடைய சபேர் ரக விமானத்தில் சுடுகிறார். கரெக்டா அவருடைய எய்ம் அங்கே சிக்கிருச்சு. ரஃபீக் அவருடைய விமானம் அங்கே அழிக்கப்பட்டது. கூடவே ரஃபீக் அவர்களால் எஜெக்ட் ஆக முடியல. அதிலேயே அவர் இறந்து விட்டார். ஸோ சினம் கொண்ட சிங்கங்களாக ரத்தோர் மற்றும் நெப். இப்போ நெப் என்ன செஞ்சிட்டு இருக்கார், ஏன்னா நெப்புக்கும் அதே கோபம் இருக்கிறது. நம்ம 2 ஹாண்டர் ரக விமானத்தை வீழ்த்தி விட்டது இந்த 3 சபேர் ரக விமானம். அதுல ஒரு சபேரை அவர் வீழ்த்திட்டார், ரத்தோர் அவர்கள் வீழ்த்தி விட்டார். நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி 2 விமானத்தை பின்தொடர்கிறார். அதுல ஒரு விமானத்தை இவரும் அவருடைய பங்குக்கு வீழ்த்துகிறார். சோ இப்போ பாகிஸ்தானுடைய எல்லா விமானங்களும் அவங்க நாட்டுக்கே திருப்ப அனுப்பப்பட்டு விட்டது. 4 விமான தளங்களை குறிவைத்த பாகிஸ்தானுடைய திட்டம் ஒரே ஒரு விமான தளத்தில் மட்டும் சக்சஸ். மீதம் இருக்கும் 3 விமான தளத்திலும் ஃபெயிலியர். 3 ரடார் ஸ்டேஷனை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டம் 3மே ஃபெயிலியர். இவ்வளோ பெரிய ஃபெயிலியர் வந்துருச்சு. பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த ராணுவமும் இப்போ ஒரே ஒரு கேள்வியில் வந்து நிற்கிறாங்க, இப்படி ஒரு தாக்குதலை நடத்திட்டு வந்துட்டோமே, நமக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு, எதிர் தாக்குதல் இந்தியாவின் பக்கம் இருந்து வருமோ அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விதான். இந்தியா இதற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. நீங்க என்ன செய்யுங்க, இன்டர்நேஷனல் பார்டர் எல்லாமே கடந்து கொள்ளுங்கள், அவங்க எல்லைக்கே போங்க. அவங்க எல்லைக்கு போய் இவங்க ரிப்போர்ட் பண்ண எந்த விமான தளம் இருந்ததோ அந்த விமான தளத்தை ஒன்றுமில்லாமல் செய்து விடுங்கள் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட், ஒரு செய்தி மட்டும் நம்முடைய விமானிகளுக்கு கிடைக்கிறது. அந்த விமான தளம் தான் சர்கோதா விமான தளம். அர்ஜன் சிங் அவர்களிடமிருந்து இப்படி ஒரு செய்தி வந்த உடனே எல்லார் பக்கமும் எல்லாருடைய நோட்டமும் சர்கோதா விமான நிலையம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சின்ன சின்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சர்கோதா விமான நிலையம் 1959 வருடம் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமான தளம் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதால் அங்கே அதிநவீன டெக்னாலஜி மிகப்பெரிய அளவில் இந்த விமானங்கள் பறந்து வரும்போது எதிரி நாட்டு விமானங்களை சுடுவதற்கான பீரங்கிகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கும். அதே மாதிரி அந்த விமான தளம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இந்த சர்கோதா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்கோதா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இதை சுற்றி நிறைய விதமான ரேடார் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இந்த ரேடார் ஸ்டேஷன்ல அதிநவீன ரேடார்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 2 to 5 நிமிடங்களுக்கு முன்பாகவே ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் எதிரி நாட்டு விமானம் வந்தது என்றால் அதை எச்சரிக்கை வண்ணமாக இந்த ரேடார் ஸ்டேஷன் எல்லாமே அமைக்கப்பட்டிருந்தது. அதை அமைத்து கொடுத்தவர்கள் அமெரிக்கர்கள்.
ஸோ 50 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம போகும்போது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அலர்ட் ஆயிடுவாங்க. நமக்கு வெறும் 2 நிமிடங்கள் கிடைக்கும். அந்த 2 நிமிடங்களில் சர்கோதா விமான நிலையத்திற்கு சென்று அவர்களை அழிக்க வேண்டும். அப்படின்னா இது ஈஸியான டார்கெட்டா என்று கேட்டால் கிடையாது. இந்த சர்கோதா அப்படிங்கிற அந்த விமான தளம் இருக்கு பாத்தீங்களா, அதை 25 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு 2 சபேர் ரக விமானங்கள் எப்போதுமே என்ன செஞ்சுட்டு இருக்கும், கண்காணித்து கொண்டிருக்கும். ஸ்டார் ஃபைட்டர் அப்படிங்கிறதும் ஒன்றோ இரண்டோ ஸ்டார் ஃபைட்டர் விமானங்களும் கண்காணிப்பில் வந்து கொண்டே இருக்கும். இது 25 கிலோமீட்டர் ரேடியஸ்ல, அதே மாதிரி 10,000 15,000 அடி உயரத்தில் இந்த விமானங்கள் பறந்து கொண்டிருக்கும். அடுத்ததா ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல மீண்டும் 2 சபேர் ரக விமானங்கள் ஸ்டார் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறதும் 20,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும். ஸோ இத்தனை விமானங்களை தாண்டி தான் சர்கோதா அப்படிங்கிற இந்த விமான நிலையத்தை அழிக்க முடியும். அப்படின்னா இதனுடைய முதல் தாக்குதலை யார் செய்வார்கள்? இந்த கேள்வி இங்கே எழுப்பப்படுகிறது. அப்போ எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க புலிகள் அவர்களை தாக்குவார்கள் அப்படின்னு சொல்லி. புலிகள்னா முதல் ஸ்குவாட்ரன், கிட்டத்தட்ட மிஸ்டர் ரக விமானங்கள், 3 மிஸ்டர் ரக விமானங்களை சேர்ந்த புலிகள் அப்படிங்கிற இந்த ஒரு படை முதலில் போய் தாக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. மிஸ்டர் ரக விமானங்கள் பழைய விமானங்கள் தானே, இந்த அளவுக்கு ஃபாஸ்டா பறக்குமா என்று கேட்டால் அந்த இடம் சர்கோதா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போற அளவுக்கு இவங்க கிட்ட ஃபியூவல் இருக்கும். ஒரு முறை போயிட்டு மறுபடியும் நம்ம நாட்டுக்கே வந்துடலாம், அவ்வளவுதான் ஃபியூவல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட கூடுதலா ஒரு 10 to 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா கூட ஃபியூவல் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இல்லாம போயிடும். இந்த ரிஸ்க் இருந்தாலும் இந்த டைகர்ஸ் அப்படிங்கிற இந்த மிஸ்டர் ரக விமானத்தை ஓட்டக்கூடிய எல்லா நபர்களும் விமானிகளும் சொல்றாங்க, நாங்க முதல்ல போய் தாக்குறோம், எங்களுக்கு பின்னாடி மீண்டும் மிஸ்டர் ரக விமானங்களை அனுப்புங்க, அதுக்கு பின்னாடி ஹாண்டர்ஸ் அனுப்புங்க, அதுக்கு பின்னாடி மறுபடியும் மிஸ்டர் ரக விமானங்கள் வரட்டும், இந்த தாக்குதலில் அவர்கள் நிலை குலைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதே மிஸ்டர் ரக விமானத்தை வச்சு தான் நாங்கள் என்ன செஞ்சோம், இவ்வளோ நாள் சபேர் ரக விமானத்தை ஓட துரத்திட்டு இருக்கோம், நாங்கள் தைரியமாக இருக்கோம், எங்களை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மிஸ்டர் ரக விமானங்கள் த டைகர்ஸ் அப்படிங்கிற குரூப் ரெட் ஃபார்மேஷன் செய்யப்படுகிறது. ரெட் ஃபார்மேஷன் செஞ்சு அங்கே அனுப்பப்படுகிறார்கள். சபேர் ரக விமானங்கள் பாகிஸ்தானுடைய சர்கோதா அப்படிங்கிற விமான தளத்தை பாதுகாத்து கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் யாருக்குமே தெரியாம 3 மிஸ்டர் ரக விமானங்கள் அங்க போறாங்க. விமான ஓடுதளத்தில் பார்க்கும்போது சபேர் ரக விமானங்கள்லாம் இப்போ ரெடியா அப்படியே லான்ச் ஆகிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பின்னாடி வரக்கூடிய 4 மிஸ்டர் ரக விமானங்களுக்கு அப்படியே அனுப்பிவிட்டு, நீ இதை பார்த்துக்கோ, அதுக்கு பின்னாடி இருக்கிற C-130 அப்படிங்கிற விமானத்தை நான் டார்கெட் பண்றேன் அப்படின்னு சொல்லி C-130 விமானத்தை டார்கெட் பண்ணி அழிக்கிறார்கள் முதல் மிஸ்டர் ரக விமானத்தை சேர்ந்த விமானிகள். இந்த C-130 ரக விமானத்தை இவர்கள் ஏன் அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். பதன்கோட் அப்படிங்கிற இடத்துல விமான தாக்குதலை அவங்க சரியா செஞ்சுட்டாங்க. அதன் வழியாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது 4 விமான தளத்தில் ஒரே ஒரு விமான தளத்தை மட்டும் பாகிஸ்தான் அழித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த விமான தளம் தான் பதன்கோட். இந்த பதன்கோட்ல இவங்க விமான தாக்குதலை செய்த பிறகு C-130 ரக விமானங்கள் 3 விமானங்கள் அந்த பக்கம் வருது. கிட்டத்தட்ட 30 to 40 ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப் ஆர்மி மேன்ஸ் அப்படிங்கிறவங்க கயறு வழியாக இறக்கி விடப்படுகிறார்கள் தரைவழி யுத்தம் நடத்துவதற்காக. ஸோ C-130 ரக விமானம் ஒன்றை இருந்தால் தானே இப்படி எங்க நாட்டுக்குள்ளேயே ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப் அனுப்பி விடுவேன். அந்த விமானத்தை அழித்து விட்டோம் என்றால் நீ என்ன செய்வ அப்படிங்கிறதுக்காக தான் முதலாவதாக C-130 ரக விமானமும் அதன் கிட்டவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சபேர் ரக விமானங்களும் அழிக்கப்படுகிறது. பின்னாடி வந்த அந்த 4 மிஸ்டர் ரக விமானங்கள் மறுபடியும் இந்த இடம் முழுவதுமாக அழிக்கிறதுக்கான எல்லா குண்டுகளையும் வீசுகிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு, சாதாரணமாக இவங்கள்ட்ட குண்டுகள் வீசினால் மட்டும் போதாது, வேற ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னனால இந்த இன்ஃபர்மேஷன் மறுபடியும் யாருக்கு பகிரப்படுகிறது, பின்னாடி வந்து கொண்டு இருக்கிற ஹாங்கர் ஹண்டர்ஸ் அவங்களுக்கு பகிரப்படுகிறது. ஹண்டர்ஸ் வராங்க, அதில் ஒரு ஹண்டர் ரக விமானம் அப்படிங்கிறது கொஞ்சமாக நெருப்பு பிடித்து, அதாவது ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைலில் பட்டு நெருப்பு பிடித்து சுழல ஆரம்பிக்கிறது. அப்படி சுழலும் போதும் நம்முடைய இந்திய வீரர் என்ன தெரியுமா செய்கிறாரு, அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தானுடைய விமானத்தில் மோதும் வண்ணம் அப்படியே அந்த தரையில் செலுத்தி 2 சபேர் ரக விமானங்களையும் அழித்து அவருடைய உயிரை விட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான தாக்குதல், அடுக்கடுக்கான தாக்குதல், கிட்டத்தட்ட 30 to 32 முறை இதே மாதிரியான விமானங்கள் மறுபடியும் பறந்து வந்து இந்த சர்கோதா அப்படிங்கிற அந்த விமான நிலையத்தை ஒன்றுமில்லாமல் செய்கிறார்கள். மிக முக்கியமான விமான தளம், அந்த விமான தளம் இப்போது பாகிஸ்தானுக்கு சொந்தம் கிடையாது. பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு, இல்லாட்டி அங்க இருக்கிற ராணுவம் இதையெல்லாம் பொறுமையா வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிந்தது. இதுக்கு பின்னாடி இருந்த ராணுவ வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டா ரத்தோர் அவர்கள் இருந்தாங்க. அந்த ஹாண்டர் ரக விமானத்தை ஓட்டிட்டு வந்தார், ரஃபீக் அவர்களை கொன்றார் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ரத்தோர் அவர்கள் இருந்தாங்க. கடைசியா ரத்தோர் அவர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்க நம்ம நாட்டில இருந்து மிஸ்டர் ரக விமானங்கள் வருது. கிட்டத்தட்ட 1000 கிலோ எடை கொண்ட பாம் குண்டுகள் அப்படிங்கிறது
இந்த விமான தளத்தில் வீசப்படுகிறது. ஒரு விஷயம் பாகிஸ்தானுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நாம அவங்களுடைய ஒரு சின்ன விமான தளத்தை அழித்தாலும் நம்முடைய ஒட்டுமொத்த விமான தளத்தையும் இவர்கள் அழித்து விடுவார்கள். அடுத்ததா என்ன செய்யலாம்? தரை வழி தான் யுத்தம் நடத்த முடியும். ஏன்னா விமானம், டேங்க் இதெல்லாம் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு சேதாரம் ஆயிருச்சு. ஸோ அடுத்ததா தரை வழி அவங்களுடைய தாக்குதல் என்பதை நடத்த போகிறார்கள். இந்த தரைவழி தாக்குதல் அடுத்த கட்டமாக மிக முக்கியமாக சில நபர்கள் இருக்காங்க. ஒற்றை மனிதர். சினிமாவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் உண்மையிலேயே 1965 இந்திய இராணுவத்திற்காக, இந்திய தேசத்திற்காக போராடிய ஒரு இஸ்லாமிய வீரர் ஒற்றை மனிதராக இருந்து 6 பாகிஸ்தானை சேர்ந்த நவீன ரக பீரங்கிகளை அழித்தார் என்கிற ஒரு வரலாறு, ஒரு வீர வரலாறு இங்கே பேசப்படாமலேயே இருக்கிறது. இதே மாதிரி நிறைய மனிதர்கள், நிறைய வீரர்கள் நம்ம நாட்டுக்காக இந்த 1965 நடந்த 22 நாள் யுத்தத்தில் அவர்களுடைய உயிரை தியாகம் செய்து இந்தியாவை காப்பாற்றினார்கள். இந்தியாவில் வாழக்கூடிய நம்மை காப்பாற்றினார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. இன்னும் ஒரே ஒரு பாகம் 5 கடைசி பாகம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சில வீரர்களை பற்றி நாம் பேச வேண்டியதாக இருக்கிறது. அதனால இன்னும் ஒரு எபிசோட் இந்த 1965 ஆபரேஷன்ஸ்ல சேர்க்கப்படுகிறது. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.